இப்போ அடிக்கடி எச்சி துப்புறவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அடிக்கடி எச்சி துப்புற பழக்கம். இப்போது நமக்கு அறிவால் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். அப்படிங்கும்போது இப்போ அடிக்கடி எச்சி துப்புறாங்க. ஏன்னா அவங்க மனசில் வந்து ஏதோ அருவருப்பான நினைவுகள் வருது. எதையாவது ஒரு ஏதாவது அருவருப்பான நினைவுகள்னால் என்னது? ஏதாவது மலம் ஏதாவது மல நினைவுகள். அதாவது ஏதாவது ஆயை பார்த்துருப்பாங்க, எங்கேயாவது ஆய் போகிறத பார்த்துருப்பாங்க, அதை நினச்சி பார்ப்பாங்க. அது பார்த்த உடனே அவங்க எச்சி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை நினச்சாலே எச்சி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களால அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அந்த நினைவுகள் அவர்களை வந்து ரொம்ப பாதிக்குது. அப்போ இதெல்லாம் வரதான் செய்யும். நம்ம எச்சி துப்பிட்டு வரும்போதெல்லாம் எச்சி துப்பிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது வந்து டாய்லெட்டை பற்றின நினப்பு, டாய்லெட்டில் இருக்கிற அந்த மலம் அது பற்றின நினப்பு எங்கேயாவது இருக்கும். அதை பார்த்த உடனே அதை நினச்சாலே எச்சி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதை பார்த்தாலே எங்கேயாவது வந்து ஏதோ மலம் வந்து ரோட்டு ஓரத்தில் யாராவது கழிச்சிட்டு போயிருப்பாங்க, அதை பார்த்தாலே எச்சி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாய் வந்து மலம் கழிப்பது அதை பார்த்தாலே எச்சி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உணர்ச்சிகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அப்போது எச்சி துப்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அறிவு. அந்த அறிவால் நம்ம அருவருப்பான விஷயங்களை பார்த்தா கூட நம்ம எச்சி துப்பக்கூடாது என்கிற அந்த கட்டுப்பாட்டின் மூலமாக அந்த உணர்ச்சிகளை எச்சி துப்பணுங்கிற அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். எச்சி துப்பக்கூடாது என்பது ஒரு அறிவு. அந்த அறிவை வந்து எச்சி துப்ப தோணுது பாருங்கள், அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். ஒரு அருவருப்பான பொருளை பார்க்கும்போது எச்சி துப்பணும்னு தோணுதில்ல, அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். எச்சி துப்பக்கூடாது என்கிற அந்த கட்டுப்பாட்டின் மூலமாக, அந்த அறிவு மூலமாக அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். எச்சி துப்பணும் அப்படின்னு தோணுது பாருங்கள், அந்த அறிவை அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். அதனால் அப்போ அடிக்கடி எச்சி துப்புறாங்க அப்படின்னா அவங்களால கட்டுப்பாடு இல்லை, அவங்ககிட்ட கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம். எச்சி துப்பக்கூடாது என்கிற அறிவு அவர்களிடம் இல்லை. எச்சி துப்ப வேண்டும் என்கிற உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற எச்சி துப்பக்கூடாது என்கிற அறிவு அவர்களிடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் எச்சி துப்பக்கூடாது. அருவருப்பான நினைவுகள் வரதான் செய்யும். நம்ம போகிறோம், 4 இடத்த பார்க்குறோம், அப்போ எங்கேயாவது அருவருப்பான பொருளை பார்க்க தான் நம்ம செய்வோம். அது நம்ம கண்ணில் பட தான் செய்யும். அந்த நேரத்துலலாம் நம்ம எச்சி துப்பிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எச்சி துப்புறதை பார்த்தா இன்னொருத்தருக்கு அதை பார்க்குற ஒருத்தருக்கு எச்சி துப்பணும்னு தோணும். அதனால் எச்சி துப்பக்கூடாது என்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு கட்டுப்பாடு. எச்சி அருவருப்பான பொருளை பார்த்தா எச்சி துப்பணும்னு தோணும்ல, அதை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவு தான் எச்சி துப்பக்கூடாது என்கிற அறிவு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அடிக்கடி எச்சி துப்புறோம் அப்படின்னா அதுக்கு நாம் மட்டுமே காரணம் கிடையாது, அந்த நாடும் தான் காரணம். அசுத்தமாக இருக்கிற இந்த நாடு, சுத்தமாக பராமரிக்காத இந்த நாடு சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லாமல் வந்து அசுத்தங்களை இப்போ பாருங்கள், தெருநாயெல்லாம் அவ்வளோ சுற்றுது. அப்போ அது தெருநாயெல்லாம் ரோட்டை அசிங்கப்படுத்தி வச்சுக்குது. அதெல்லாம் எங்கே மலம் கழிக்குது? ரோட்டில் தான் மலம் கழிக்குது. அப்போ அது ரோட்டை அசிங்கப்படுத்துது. இந்த மாதிரி அசுத்தங்கள் நிரம்பிய இந்த நாடு தான் வந்து எச்சி துப்புகிற அந்த வழக்கத்தை வந்து தூண்டுவதற்கு காரணமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ தான் இந்த உலகம் எப்படி தான் இருந்தாலும் சரி, நாம் நம்மளை கட்டுப்படுத்திக்கணும். இந்த உலகத்தை குற்றம் சொல்லிட்டு நாம் ஒரு கெட்ட பழக்கத்தை செஞ்சிகிட்ருக்கூடாது. நான் இதுக்கு காரணம் கிடையாது, நான் எச்சி துப்புறதுக்கு இந்த நாடு தான் காரணம். இந்த நாடு இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு நல்லா இருக்காது, அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் வந்து மாறக்கூடாது. எது சரியானதோ அதை நமக்கு இது ரொம்ப சவால். ஒரு சிங்கப்பூரில் போய் நீ எச்சி துப்பாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி, அங்கே ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒரு ஜப்பான்லேயோ சிங்கப்பூர்லேயோ எச்சி துப்பாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி, அங்கே எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் நீ எச்சி துப்பாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம், நம்ம ரொம்ப சவால். ஸோ இந்தியாவில் எச்சி துப்பாமல் இருந்தால் உலகத்தில் எந்த நாட்டிலையும் போய் நீ எச்சி துப்பாமல் இருந்துருவேன். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருப்பதை நினைத்து நாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டும்.